சூப்பரா இருக்குது. நாளைக்கு ஊறுகாய் மிளகா அரைச்சி வச்சுக்கா, காட்டா இருக்கும். சும்மாவா? ஆந்திரா சரக்கு ஒரிஜினல். ஏய், என்ன குச்சாலும் ஏறாத. ஏறது கூட உன்னை பார்த்து உன்னை இறங்கிடான். நீ போ. இல்லையா, நான் கூட வந்து வையா அனுப்பி விடுறேன். பசுபதி, வண்டி ரெடியா? அண்ணே வண்டி ரெடிண்ணே, நீங்க வந்தா மட்டும் போதும், அரிசி ஓட்டிடலாம். என்னடா இது, வண்டிலாம் குப்பையா இருக்குதா? ஏண்டா குப்பை வண்டியில குப்பை இல்லாம பின்ன கோல்டா இருக்கும். ஏய், குப்பையில இருக்கிறதா கோபுரிமாக்குறான். குப்பி பத்தி மட்டமா பேசாதடா. எடா வண்டியா? எங்கதான் இருக்கிறது, நீ தான் காலை வச்சு தள்ளிட்டு போகணும். ஏய், ஏன்டே நிக்கிறா? மாடு மாதிரி பின்னால தள்ளி தள்ளுற வண்டியா? நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. என்னப்பா நாட்டாம காலையில கிளம்பிட்டார் போயினுங்கிறது? வேற எங்க கூத்தியார் வீட்டுக்கு தான் போறான். இவனா ஒரு நாட்டாம கூத்தியார் வீட்டு கிளம்பிட்டான். ஃப்ரீயா இருந்தாவா நம்மளும் கூத்தியார் வீட்டுக்கு போலாம். கூத்தியார் வீட்டுக்கு போனோம்னா பெரிய மனுஷன் நம்புறாங்க. வாடா நம்ம போலாம், வேலை போலாம். ஏ பசுபதி, என்னடா மாட்டுக்கு பார்த்து என்ன போட்டு கட்டி அடிச்சுக்கிற? என்ன மாட்டுக்கு வைக்கிற தீவனத்தெல்லாம் நீ தின்னறா? மாடு இழைச்சி போச்சு, 2 அடி கூட எடுத்து வைக்க மாட்டேங்கிற, அதான் உன்னை கட்டி ஓட்டுறேன். அடா பாவி, நாட்டாமைக்கு ஒரு மரியாதை இல்லையாடா? டேய், மாட்டுக்கு நீ தின்றவனுக்குலாம் என்னடா மரியாதை? ஏ பசுபதி, மக்களை பாத்தியா மரியாதை எவ்வளவு செய்யுதுங்க? மரியாதை இல்லை, ஒரு மயிரும் இல்லை. ஏண்டா அவங்களாம் மக்களாடா, சின்ன குழந்தைங்கடா. அவங்கள்ட்ட முட்டாய் நீ எங்கே திருடி தின்றுவான்னு பயமுறுத்தி வச்சிருக்கிற, அதனால தான் தினமும் உனக்கு அன்னைக்கு வைக்கிறாங்க. ஏ பசுபதி, மரியாதைன்றது தானா வராதடா, நம்ம தான்டா தேடி போனோம். ஆனங்கட்டவன் எப்படி சமாளிக்கிறான் பாரு. ஏ பசுபதி, புரிதா போட்ட வண்டியே? ஏய், வண்டி நான் எப்பயோ விட்டுட்டா, என் கண்ட்ரோல் இல்லாம தான் போகுது. எங்கே இடிச்சு நின்னாதான் உண்டு. ஏ பசுபதி, என்னடா சொல்ற எனக்கு இறக்கி விடுறா. டேய், எப்படியா காலை தேய்ச்சி நிப்பாட்டுறா. டேய் டேய், என்னடா எப்படி சொல்றா? டேய் டேய், எங்கடா போறா? டேய் காலவஸ்தனே. டேய் ஓனாமுடி பக்கம் போச்சு, காமௌண்ட் சேவத்தில் தள்ளி விட்டு ஓட்டேன். ஓனாமுடிக்கா போதியா, எங்க போனான்னு தெரியல. எல்லாம் நாட்டாம வர்றாருல, எல்லாம் நாட்டாம வர்றாரு, எல்லாம் நாட்டாம வர்றாருல, எல்லாம் நாட்டாம வர்றாரு. காசு பணத்தை வச்சுக்கோ, பாத்துக்கோ பாத்துக்கோ. ஏய் பாத்துக்கோ, ஏய் பாத்துக்கோடா. எல எல பாத்துக்கோல, எல பாத்துக்கோல. நாட்டாமையா தீர்ப்பு சொல்றாங்கிற சாக்குல சொம்பு நிறைய தண்ணியை குடிச்சிட்டு சண்டை எடுத்து விட்டு போவான். இவன் நாட்டாமையா? ஏடே, இவன் குளத்தாம மாதிரி இருக்காண்டே. ஏய், இவனை போய் நாட்டாமன்னு சொல்றீங்களே? நீ ஆமாப்பா, குளத்தாம மாதிரி தான் இருக்கான். யாரா நீ? இங்க எங்க பாத்துருக்க? ஏப்பா நாட்டாம ஏதோ தீர்ப்பு சொல்ல போறாருன்னு சொன்னாங்க. சரி வந்து வேடிக்கை பார்க்கலாமேன்னு வந்தேன். வேடிக்கை பார்க்க உட்காடுறவன் நாட்டாம சீட்ல உட்காந்தா நாட்டாம தலையில உட்காருவாரு. நாட்டாம சீட்டா? ஏன் நாட்டாம தம்பி வராரு, ஏன் நாட்டாம தம்பி வராரு, ஏன் நாட்டாம தம்பி வராரு. நாட்டாம தம்பியாதான், ஏன் நாட்டாம தம்பியாதான். டேய் சொட்ட, இதுல நீ என்ன கேரக்டர் பண்ற? கவுண்டமணி கேரக்டரு. டேய், மண்டை மனோகர் மேல மண்டையை வச்சுட்டு நீ கவுண்ட் பண்ணி கேரக்டர் பண்றியா? இது அவருக்கு தெரிஞ்சா என்ன நடக்குன்னு தெரியுமா? அவங்கதான் இதை பார்க்க மாட்டாங்களே. பார்த்துட்டா என்ன பண்ணுவ? கவுண்ட் பண்ணி சார் கட்டையை எடுத்து மண்டையில அடிப்பாரு. நாட்டாம தம்பி, நீங்களே இப்படி சொல்லலாமா? நாட்டாம தம்பி நீ ஆண்டா குறைச்சி சொல்ற, சின்ன நாட்டாமன்னு நெஞ்சு நிமித்தி சொல்ற. அப்படியா? சின்ன நாட்டாமா வராரு, சின்ன நாட்டாமா வராரு, சின்ன நாட்டாமா வராரு, சின்ன நாட்டாமா வராரு. ஏண்டா நெஞ்சு நிமித்தி சொல்ல சொன்னா மூடு வந்த சில்க் சுமிட்டா மாதிரி ஏண்டா ஆடுற? நான் சிலுக்கு சின்னதா மாதிரி ஆடுறேன்னா நெஞ்ச நிமித்தி வீரமாலாம் சொல்றேன். எது வீரமா சொல்றியா? உன்னை பார்த்தா சந்தேகமா இருக்கு, அது ஓரமா போய் சொல்லு. சின்ன நாட்டமா வராரு, சின்ன நாட்டமா வராரு. டேய் கல்றா. ஏய் ஏய், இப்பத்தாண்டா ஒரு கோத்தாமையை வருத்தி அடிச்சேன். நீ யாரா குறவு நீங்க உட்காந்துருக்க? டேய் எல்லாம் மிஷா, நான் தான் நாட்டாம தம்பி. நாட்டாம தம்பியா? ஏண்டா எனக்கு தெரியாம எப்படியா நாட்டாம தம்பியானா? ஏய் யோ, அவன் தாத்தாவே ஆயிட்டாயா, அவனை போய் தம்பி ஆவானான்னு கேட்குற? ஏய், அவன் எப்படி பண்ணா நாட்டுண்டா? நாட்டாமனா என்ன தெரியுமா? பஞ்சாயத்துன்னு என்ன தெரியுமா? செம்புல ஒரு செம்பு தண்ணி வேணுடா. எதுக்கு? கால் கழுவுறதுக்கா? ஏய், கால் கழுவுறதுக்கா? ஏண்டா அந்த செம்போட மகிமை தெரியுமா உனக்கு? செம்புக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? என்ன தண்ணி தான் இருக்கும். விட்டா பையில
ஆத்தா வரும்போது சாராயத்தை ஒரு செம்பில் கொண்டு வந்துருவாங்கடா. ஏன் தெரியுமா? பஞ்சாயத்து தவறா சொல்லிவிட்டோம்னா இவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு விடுவாங்க பயந்துக்கிட்டு கட கட கட்ட குடிச்சிட மாட்டாரு. குடிச்சிட்டு மயங்க போட்டோன்னு வச்சுக்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி. அப்புறம் எங்கடா நாட்டம் பண்ணு பார்த்தா படுத்து கிடப்பான். அப்புறம் எந்திரிச்சு என்ன நடந்தது ஐயா அப்படின்னு அந்த கேட்பான். அப்புறம் விட்டுருவாங்க. பாவம் தண்ணி அடிச்சிருக்கான் தெரியல அப்படின்னு. அதுக்கு தாண்டா சாராயத்தை வைக்கிறது. யோ என்னையா சொல்ற? சொம்புல இவ்வளோ மகிமை இருக்கா? அதனால நாட்டாம எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அந்த ஒரு முடக்கு சாராயத்தை குடிச்சிட்டு வீட்டுக்கு தம்பா போறாங்க. நாட்டாமன்னா உனக்கு லேசா தெரியுதா? ஏண்டா நாட்டாமுடைய தங்கச்சியை தாண்டா எங்க அப்பனே கல்யாணம் முடிச்சான். ஆனா அவனும் நாட்டாமை ஆகலாம் தான் பார்த்தான், முடியல. நானும் இவ்வளவு நாளா நாட்டாமையான்னு தான் பாக்குறேன். இந்த சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. யோ இதென்ன டாக்டர் சீட்டா என்ன? நீட் எழுதி பாஸ் பண்ணி கிடைக்காம இருக்கிறதுக்கு? அதை கூட எழுதி பாஸ் பண்ணிடலாம், பணம் கட்டியாவது பாஸ் பண்ணிடலாம். ஆனா நாட்டாம சீட்டு கிடைக்க மாட்டேங்குதுடா இவ்வளவு நாளா. அதுல போய் நீ உட்காந்துருக்கே எந்திரியா போற. நானும் கொஞ்ச நேரம் உட்காரலாம் தான் விட மாட்டேன்ட்டாங்க. அப்பாடா பரவாயில்ல, ஜம்முன்னு இருக்கு நாட்டாம சீட்டு. வாங்கய்யா வாங்க, என்ன பஞ்சாயத்து வாங்க. இந்த ஓனா மூஞ்சி தள்ளி விட்டு போட்டானே, யாரா அவன் முட்டு போனா மூஞ்சி உங்க ஏங்கிறா? எங்க அப்பனத்தே நாட்டாம்பி ஆக்க விட மாட்டேன். நானாவது ஒரு 5 நிமிஷம் உட்காரலான்னு பார்த்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? ஒப்பனுக்கு மூலம் டாக்டர் எங்கேயும் உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பத்தாத்துக்கு நீ வந்து உட்காரு. இப்போ எனக்கு வந்துருமா அது மாதிரி? நீ ஏந்திரா. எந்திரினா எந்திரிச்சிட்டு போறேன், சீட்டில் உட்காந்துக்க. எங்க அப்பனுக்கு மூலன்ற, எனக்கு மூலன்ற, உனக்கு வரப்போகுன்ற நயா பேச்சு பேசிட்டு இருக்கேன். எந்திரினா எந்திரிச்சுமையா. உன் சீட்டு யாருக்கு வேணாம்? இந்த இடம் நான் சாதாரணமா பிடிக்கலடா. இந்த மாதிரி இந்த இடம் பிடிக்கிறதுக்கு நான் பேப்பர் போட்டு இந்த இடத்த பிடிச்சேன். ரேஷன்ல லைன் போட்டு பிடிப்பாங்க இடத்த. நீ ஒரு பேப்பரை போட்டு அந்த இடத்த பிடிச்சியா? ஏ நாட்டாமௌண்டர் 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 நாட்டாமௌண்டர். ஏ காயமணியா, நாட்டாமௌண்டாங்க நாட்டாமௌண்ட் ஐயாடா என் கையில சொல்றா. ஏய் எதுக்கு வந்தீங்க? ஏய் பஞ்சாயத்தை கூட்டு வந்துக்கிறேன்டா. அப்படியா? பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஏ கலாய மாண்டியா, என்னடா விளக்க மாட்டேன் எங்க கொடுக்குறா? நீங்க தானே பஞ்சாயத்தை கூட்ட போறோம்னு சொன்னீங்க. கூட்டிருங்க, சுத்தமா கூட்டிருங்க. எங்க அதை கூடு? உன் மண்டி தாண்டா கூட்டணும். நாட்டம் அடிக்க வர்றாரு, நாட்டம் அடிக்க வர்றாரு, நாட்டம் அடிக்க வர்றாரு. என்றா பிராஜா? ஐயா எங்க அப்பா சரியான குடிகாரனா இருக்கிறான். எங்களுக்கு வைக்கிற சரக்கெல்லாம் கூட எங்க அப்பனே குடிச்சிடுறான். எங்க அப்பன் பெரிய குடிகாரனா இருக்கிறான். எனக்கு வைக்கிற சரக்கு, என் தம்பிக்கு வைக்கிற சரக்குலாம் அவனே குடிச்சிடுறான். அவன் ஒண்ணு என் வீட்டுல இருக்கணும், இல்லை என் தம்பி வீட்டுல இருக்கணும். நீங்க தான் ஐயா ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லணும். நான் குடிக்கிறதே ஒரு கட்டிங்க, அதையும் எங்கள் அப்பா சிட்டிங்கில் எடுத்து குடிச்சிடுறீங்க. எங்கள் அண்ணன் வீட்லேயே இருக்கட்டும். ஏய் பார்த்தா கட்டிங்கா குடிப்பீங்க, 1.5 புள்ள அடி போகுதே, பார்த்த பம்முனுக்குற. எங்கள் அப்பாவுக்கு கட்டிங்கில் பாதி எடுத்து குடிச்சிடுறேன்யா. அதனால எங்கள் வீட்டுக்கு தேவையில்லை, எங்கள் அண்ணன் வீட்லேயே இருக்கட்டும். ஏ கஞ்சா, ஒரு நாளைக்கு எவ்வளோடா குடிப்ப? ஐயா ரொம்பலாம் குடிக்க மாட்டேங்க ஐயா, 2 குவார்ட்டர் தாங்க ஐயா குடிப்பேன். ஏ கஞ்சா, முதல்ல ஒரு குவார்ட்டர் முடிய திறக்கிறதுக்கு உங்க வெளுக்குதா உடம்புல? 2 குவார்ட்டர் அடி பண்றா? பாட்டில் திறக்கிறது கஷ்டமா? கீழே ஒரு தட்டு மேல ஒரு தட்டு அப்படியே பல்லால வச்சு முறுக்கி ஐத்தி எடுத்து. ஏய் நீ பலம் கிளியரேட்டுங்குதா, என்னை விட வேகமா சொல்றியா? டேய் ஒரு குவார்ட்டர் நோய் எம்மோனாடி தான் காருக்கு தந்து கொடுப்பா. நீ 2 குவார்ட்டர் அடி பண்ணுவ. இதை பெல்ல காட்டியா? என்னடா வாயுதே, துரு பூச்சி ஜன்னல் கம்பி மறிக்குதே. நான் குடிக்கும் போது எனக்கு சைடிஸ் இல்லைன்னு வச்சுக்கோ, அன்னத்துக்கு ஜன்னல் கம்பி எடுத்து துரு பூச்சி கம்பியா இருந்தாலும் பார்க்க மாட்டேன், அப்படியே கடிப்பேன். எப்படா அது? ஏன்னா அது முறுக்கு கம்பி. செருப்பத்து வாயிலடி, என்னடா காமெடியாது? இப்ப வாயா முக்கியம், ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லுங்க ஐயா. டேய் காஞ்சா நீ கம்னுறா. டேய் ராமசாமி, நீ எவ்வளோடா குடிப்ப ஒரு நாளைக்கு? நான் அப்போதே சொன்னேன்ல கட்டிங்கில் பாதி தான். என்னடா இது கொடுமை, கட்டிங் தானா? என்ன மீசா நீ என்ன சொல்ற? நானே 2-3 ரூபாய்க்கு பாக்கெட் சாராயமே குடிக்கிறேன். நான் எடுத்த தீர்ப்பு சொல்றது வீட்டுக்கு. ஏய் கடாய மண்டியா, நீ என்னடா சொல்ற? என்றா வயிற்ற கலக்குதா? கண்டுபிடிச்சிட்டீங்களே, பெரிய அதிசயம் தான். என்னடா அதிசயமாகுது? டீசல் பைக் ஸ்டார்ட் பண்ற மாதிரி டமட்டமா இருந்தடா. ஐயா அளவுக்கு அதிகமா மொச்சக்கட்டை சாப்பிட்டேன் ஐயா, அதனாலதான் ஐயா இந்த பின்விளைவு ஐயா. ஏய் யாரா எட்ட போடா, மூஞ்சிக்கு நேரா வந்து விட்டுங்கிற. ஐயா அடக்க முடியல ஐயா, அவுத்து விட்ட காலை மாதிரி வருது ஐயா. ஐயா அவுத்து விட்ட காலை மாதிரி வருதா? பட பசு, நீ என்ன சொல்ற? குசுன்னு சொல்றேன். ஏய் பஞ்சாயத்துல வந்து என்னடா சொல்லிக்கிற குசு குசுன்னு? ஏந்தீங்கண்ணா குசு குசுன்னு தான் சொல்ல முடியும், பின்ன விஷுன்னு தான் சொல்ல முடியும். என்ன பண்ற? சிரிச்சேனுங்க. ஏய் புஷ்பே, என்ன பாத்துக்கிறப்ப துண்டு எடுத்துட்டு வா, மூஞ்சி தொடக்கணும். என்ன குசுமா சொன்னீங்க? பேச்சுக்கு புஷ்புன்னு சொன்னேன், எப்படி வெக்கப்பட்டு வர்ற பாரு முட்டு பண்ணா மூஞ்சிய. என்றா பசுபதியா நீ என்ன சொல்ற? சாவ சொல்றேன், செத்துருவியா? அண்ணன் அப்ப சாவன், சின்ன அப்ப காலியா வந்தா நானும் பாத்துட்டு இருக்கிறேன். நீ போனதுக்கு அப்புறம் நான் தான் தட்டல நாட்டாம.
என்னடா என்னையா சாவ சொல்றா? என்னன்னா எவ்வளவு நாளைக்கு தான் நீயா நாட்டாமையா இருப்ப? இப்ப சொன்னா தீர்ப்பு. பசுபதி யாரும் பேசக்கூடாது, அவனுக்கு தண்ணியா கண்ணி யாருமே கொடுக்க கூடாது. இவனை தனி மரமா நிக்க வைக்கணும். நீ என்ன நிக்க வைக்கிட்ட? நானே நின்னுக்கிறேன். 2026 நாங்க தான். என்னடா இது 2026 நாங்க தான் அப்படி என்னடா பண்ண போறீங்க? காஞ்சா, இதை பத்தி உனக்கு எதுனா தெரியுமாடா? ஐயா எங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி வைக்க சொன்னா உங்க குடும்ப பஞ்சாயத்தை பார்த்துன்னு இருக்கிறீங்களா ஐயா? இப்ப சொல்றா தீர்ப்பு. ஒப்பம் உன்னா கூட தான் இருக்கணும். ஏன்னா கேட்ட அவன் கட்டிங்லேயே சிட்டிக்கு தான் எடுத்துக்கிறான் ஒப்பன். நீ பெரியவன், நீ தான் அவனுக்கு சோறு போடணும், அவன் போட மாட்டான். நீ பெரியவன், 2 குவார்டர்ல உங்க அப்பனுக்கு 1 குவார்டர் கொடுத்தா கூட 1 குவார்டர் மிச்சம். ஐயா அதுக்காண்டி நான் வச்சுக்க முடியுமா எங்க அப்பனை? அவன் திருட்டு குடியாச்சே. இப்ப சொல்றா தீர்ப்பு. இந்த தீர்ப்பு சொல்ல போறேன், இந்த தீர்ப்பு சொல்ல போறேன். எப்பதாயா தீர்ப்பு சொல்ல போறேன்? இப்ப சொல்றா தீர்ப்பு. நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம் தீர்ப்பு. நாங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். நானே எங்க அப்பா எங்க தம்பி 3 பேரும் இருக்கிற சரக்க பங்கு போட்டு சாப்பிட்டுக்கிறோம். இந்த தீர்ப்பே வேணாம். கூப்பிட்டாங்கிற பஞ்சாயத்து மதிக்காத போயின்னாக்கிறீங்க. அதுக்கு அவராதம் ஒரு குவார்டர் வைங்கடா. உங்களுக்கு குவார்டர் கொடுக்கறது எங்க அப்பனுக்கே கட்டிங் குத்துட்டு நாங்க ராசி ஆயிடுவோம். போயா தீர்ப்பை மாத்தி சொல்லு. யாரா அவனுங்க கல்யாணத்துல ஜெண்டா மாலை கோஷி மாதிரிக்குதா? யோ அப்பயே சட்டையை போட்டு வாயான்னா கேட்டியா? இப்ப பாரு நம்மள அவன் தண்டாமலை கோஷ்டங்கிறான். அது தண்டாமலம் இல்லடா, அது குண்டாமலம். ஏலே சண்டாமலம் இல்ல, அது குண்டாமலம் இல்ல, அண்டாமலம். ஐயோ கீழ்பாக்கம் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்துட்டானுங்களா அவனுங்க? இப்படி சிச்சிங்க ஆகிறானுங்க. டேய் பழி போன்ற காக்க மாதிரினா கத்திங்கிறீங்க. அண்டாமே உன்னை வெறுப்பேத்துறதா வந்திருக்கணும். காட்டி வா. மம்டி பிள்ளை நீட்டின்னு வரான். யாரா நீங்க? யார் தெரியுதா? உன் தங்கச்சி பையன். தங்கச்சி பையனா? பாக்கத்து திவ்யா கலைச்சி பையன் மாதிரி இருக்கிறான். என்ன பார்த்தா திவ்யா கலைச்சி மாதிரி ஆச்சு. காய குளிப்பி வீட்டுக்குள்ள வச்சாலும் அது போற இடத்துல போகும். அது என்ன போக சொல்ற? அது போற இடத்துக்கு நான் ஆளு போட்டு பார்க்க சொல்றியா? ஐயோ நாய் போற இடத்துக்கு போவாத, அதை பார்க்காம என்னையா நாட்டாம பண்ற? அதோட தூக்க மாட்டி தூங்கியா. இப்ப சொல்றா தீர்ப்பு. நாட்டாம காட்டாம கொஞ்சம் ஓடிக்கி வை. இப்ப சொல்றா தீர்ப்பு. ராதே சொல்லல, எப்படியா வரும் உனக்கு தீர்ப்பு? உன் புள்ளையே பார்த்தாலுமே தெரியல, பம்ப்செட்ல நோஞ்சிருப்பானே. என்னமா அவன் சொல்றது உண்மையா? அவனை நான் பம்ப் செட்ல ஒரு கிழவி கொலிச்சிட்டு இருந்தேன், உள்ள பூண்டான். என்னடா சொல்ற? என்னவா நடந்தது? நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க, சோப்பு தான் போட போனேன். என்ன சொல்ற? அந்த கிளையோ உடம்புல சந்தனம் வச்சிருந்ததா? அடே மூதேவி, அந்த கிளையோ நான் தானா? அப்ப எனக்கு முதுகுல சோப்பு போட்டியா? சோப்பு உனக்கா போட்டான்? அந்த கிழவிக்கு போட்டான்னு சந்தோஷமா இருந்தா போய் கைய போய் அடுப்பாங்கல்ல வைக்கணும். அடுப்பாங்கல்ல உன் கையை வைக்காத, உன் பெல்ல வை. சும்மா கடறா, அதுவே பயமாக்குது. இப்ப சொல்றா தீர்ப்பு. பெத்த அப்பனுக்கு நீ சோப்பு போட்டதுனால ஊற விட்டு நான் தள்ளி வைக்கிறேன்டா. நட்டாமே இது அநியாயம். சோப்பு போட்டது அவனை தள்ளி வை, என்ன தள்ளி வைக்கிறேன்னு. சோப்பு போட்டது இந்த நாயா இருந்தாலும் முதுகு கடந்து இந்த நாய் தானடா. நல்லா மாட்டிக்கிட்டேன். இனிமேல் ஊருக்காருக்கு யாரும் பேசக்கூடாது. தண்ணி கடையில சாமான் வாங்குறது எதுவுமே இருக்கக்கூடாது. முக்கியமா நீங்க 2 பேரும் சோப் போட்டே குளிக்க கூடாது. நட்டாமே தீர்ப்பை மாத்தி சொல்லு. ஐயோ ஓவரா முச்சு போச்சு. இது ஊர்ல என்ன நானே தள்ளி வச்சுக்கிறேன்டா. போங்கடா.